இந்த கோல்ட் செயின் அப்புறம் 5 ரூபாய் உங்க சார்பா கல்யாண பரிசு மார்க்கெட்ல கொடுத்தீங்கல்ல, அதுல மிச்சம் வந்தது நீங்க வாங்கிக்கல. கணக்கு வழக்குல எப்பவும் கரெக்டா இருப்பீங்க போல இருக்கு. ஆமா மோகன் சார், எனக்கு சொந்தம் இல்லாததை நான் திருப்பி கொடுத்துடுவேன். சரி, அப்போ ஓகே, எல்லாமே செட் ஆயிடுச்சு இல்லையா? அது நீங்களும் இங்க இருக்கீங்க, நானும் இங்க இருக்கேன், கல்யாணமும் இங்கதான். 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்கன்னா உள்ள போலாமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாட்டி, வாழ்த்துக்கள். யாருக்கும் சொல்ற மாதிரி சொல்ற? என்ன கட்டி பிடிச்சல சொல்லணும். மோகன், கொஞ்சம் எனக்கு கருணை காட்டுப்பா. ராதாவோட கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு வேற எந்த வேலையும் பண்ணிடாத. அதத்தான் உன்னோட வாழ்த்தா நான் ஏத்துக்குவேன். கண்டிப்பா பாட்டி, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? சரி வாங்க உள்ள போலாம். போலாமா? உள்ள வாங்க. கோல்ட் செயினா? வாவ், இதுதான் உன்னோட கிரேசி ஐடியாவா? இல்ல, அவன் பணத்துக்கு ஆசைப்படுறவனா இருந்தா கோல்ட் செயினை பார்த்து ஆசைப்படுவான்னு நினைச்சா, ஆனா அப்படி இல்ல. அவன் ரொம்ப நார்மலா இருந்தான். அவன் ஏன் தெரியுமா நார்மலா இருக்கான்? அவன் ஒரு ஸ்டூபிடான செயினை வாங்குறதுக்கு மட்டும் இங்க வரல. அவன் இங்க ஏதோ பெருசா பண்றதுக்காக வந்திருக்கான். முழம் போடுற மாதிரி எது கையை நீட்டுற? நிறைய டிவி பாக்குறேன்னு நினைக்கிறேன். ஏதோ சீரியல் டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்க. டிவி பார்த்தா ஜெனரல் நாலேஜ் அதிகமாகும். டிவி பார்த்தா மூளை எல்லாம் குப்பை ஆயிடும். டிவி பார்த்தா ஜெனரல் நாலேஜ் வருமா? எனிவே, இப்ப அடுத்து என்ன பண்றது? ஆக்சுவலி என்கிட்ட மொத்தம் 2 பிளான் இருக்கு. பிளான் ஏ என்னன்னா, இந்த அட்டைப்பூச்சி எதுக்காக இங்க வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சு அவனை எக்ஸ்போஸ் பண்றது. அண்ட் 2வது பிளான் என்னன்னா, அது ராதா கிட்ட போய் இவனை கல்யாணம் பண்ணிட்டா நீ நாசமா போயிடுவேன்னு சொல்றேன். ஆப்ஷன் 1 நம்ம ட்ரை பண்ணிட்டோம். ஆனா அடுத்த ஆப்ஷன் 2 பண்ணனும். என்ன பண்றது? வெரி குட் क्वेश्चन. என்ன பண்றது? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஆனா அந்த வேலைய நீதான் ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் ஆரம்பிச்சுனா என் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பயங்கரமா திட்டுவாங்க. ஆனா நீ ஆரம்பிச்சுனா உன்னோட இந்த அப்பா இருக்கானே, அவன் பொய்யாதான் திட்டுவான். ஹவுஸ் தட்? கூல். கூல்ல? இப்போ நான் என்ன பண்ணனும்? எந்திரி எந்திரி எந்திரி. இங்க வா. கிஸ். சரி. அப்போ நான் உனக்கு பிளானே சொல்ல மாட்டேன். ஐயோ. இப்ப பிளான் என்னன்னா, அது எனக்கு நீ கிஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். பிளான சொல்லிட்டு போ. சரி, பிளான் உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றது? என்கிட்ட வா. பிளான் என்னன்னா, நாம 2 பேரும். அம்மாடி ராதா, சீதனமா என்ன எடுத்துட்டு போக ஆசைப்படுற? என்னோட கிருஷ்ண பரமாத்மாவை, அப்புறம் என்னோட பகவத்கீதையை. என்ன ராதா, அதெல்லாம் எப்பவுமே உன் கூட இருக்கிறது தானே. அதை தவிர உனக்கு வேற எது மேலேயாவது இஷ்டம் இருந்தா அத சொல்லு. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அத்தை. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். இந்த அம்மா பிள்ளையோட மொழியே சரியில்லை. கண்டிப்பா ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்க. நீ ஏதாவது பிளான் போடு மோகன். வந்துட்டாங்க அப்பாவும் பொண்ணும் புதுசா ஏதோ ஒரு பிளானோட. அம்மா பாட்டி, ராதாக்கு நிஜமா எதுவுமே வேணாமா? இந்த புக்கு கூட வா. இப்பதான் ராதா கல்யாணம் பண்ணிக்க போறால, இந்த புக்ஸ் எதுக்கு? நான் கிழிச்சு போட்டுறேன். குஷி, குஷி வேண்டாம். இது குஷியோட சின்ன வயசு புக்ஸ். நான் தான் அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பேன். அப்பெல்லாம் அவ இப்படி இல்லை. எல்லார் மேலேயும் பாசமா இருப்பா. அதுவும் என் மேல ரொம்ப ரொம்ப பாசமா இருப்பா. அவனுக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, என்கிட்ட இருந்து மொத்தமா விலகி போயிட்டா.
குஷி, நீ என்ன காரியம் பண்ற? புத்தகத்தை கிழிச்சா உனக்கு பாவம் வரும். நீ இந்த புத்தகத்தை பத்திரமா எடுத்து வை குஷி. ஏன்னா இதெல்லாம் என்னோடது இல்ல, உன்னோடது. இத மோகன் ஐயா தான் எனக்கு படிக்க கொடுத்தாரு. இந்த புத்தகம்லாம் அவருக்கு ரொம்ப முக்கியம். அதனால நான் இத படிக்கிறேனோ இல்லையோ, நீ இத பத்திரமா எடுத்து வை, சரியா? இந்தா. ஆமா ரிஷி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன். அது கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ணேன். ஓ வாவ், கிராஜுவேஷன் வெரி நைஸ். ராதாவும் அவ படிப்பை முடிக்க முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா அவ கல்யாணம் பண்ணிக்கிறா. இனிமே என்ன பண்ண முடியும் இல்ல? ஆனா படிப்புக்காக நம்ம கல்யாணத்தை தள்ளி போட முடியாதுல்ல? கண்டிப்பா முடியாது. கல்யாணம் கல்யாணம் தான். இந்த படிப்பு எங்க, கல்யாணம் எங்க? இல்லையா ரிஷி? அது உங்க விருப்பம் தாமா. அப்ப ராதாவோட விருப்பம்? அதை கேட்க மாட்டேன். ஆமா ராதா, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? அது நான் 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். 10வது வரைக்குமா? பத்தாவது வரைக்கும்? மா, இவ்ளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டீங்க. இது தப்பு. இப்படி நடக்கவே கூடாது. நான் ஒரு கிராஜுவேட். என்னோட ஒய்ஃப் 10வது படிச்சவளா? நாளைக்கு குழந்தைங்க ஸ்கூல் பாடத்தை கூட சொல்லிக் கொடுக்க முடியாது. இப்போ நேரம் கூட இல்ல. பன்னெண்டாவது படிக்க 2 வருஷம், அப்புறம் கிராஜுவேஷனுக்கு 3 வருஷம். அப்போ இவங்களை கல்யாணம் படிக்க நான் இன்னும் 5 வருஷம் காத்திருக்கணுமா? அப்படிலாம் முடியாது. கரெக்ட். அப்ப போய் வேற பொண்ணு பாத்துக்கோங்க. முழுசா படிச்ச பொண்ணு பாத்துக்கோங்க. கல்யாணத்தை நிறுத்திடுங்க. குஷி, இல்ல சின்னத்த, கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி யார் பேசினா? படிச்ச பொண்ணுங்க எனக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க. ஆனா ராதா மாதிரியான பொண்ணு அதிர்ஷ்டம் இருந்தா தான் கிடைப்பாங்க. நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது இதுக்காக கல்யாணத்தை நிறுத்த. நீங்க என்ன சொல்ல வரீங்க ரிஷி? நான் என்ன சொல்ல வரேன்னா ராதா, கல்யாணத்துக்காகலாம் படிப்பை நிறுத்தணும்னு அவசியம் இல்ல. படிக்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட உங்க படிப்பை தொடரலாம். கிராஜுவேஷன் மட்டும் இல்ல, PhD கூட பண்ணுங்க. உங்களோட படிப்புக்கு நான் ரொம்பவே துணையா இருப்பேன். கல்யாணத்தை மட்டும் தள்ளிப்பட முடியாது. ஏன்னா அப்புறம் உங்களுக்கு வேற யாராவது பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். பரவாயில்லையே மாப்ள, ராதாவை விட்டு கொடுக்க உங்களுக்கு மனசு இல்ல. உண்மையிலேயே அவ ரொம்ப கொடுத்து வச்சவதா. ரொம்ப பயமுடுத்திட்ட தம்பி. இப்ப எல்லாமே ஓகே தானே? எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுல? குஷி, மோகன், பெர்ஃபெக்ட். எக்ஸாக்ட்லி மோகன், இவர்தான் ராதாக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச். நீ கவலைப்படாத, ரொம்ப நல்ல வீட்டுக்கு தான் ராதா போறா.
அவரு எல்லாருக்கும் பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு. ஆனா ராதாக்கு மோகன் மட்டும்தான் பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு. என்ன சொல்றது? எந்த ஒரு குறையும் இல்லாத பையனை எதுக்காக நீங்க ராதாக்காக அனுப்புனீங்க? இப்போ இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது? என்ன ஜெயிலா? ஜெயில்ல இருந்து ஏன் இவருக்கு கால் வருது? நான் இப்ப வந்துடுறேன். ஹலோ, என்ன? கஷ்டப்பட்டு கேம் செட் பண்ணிருக்கேன். கேம் மொத்தத்தையும் கெடுத்துறாத. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டு இருக்க? கண்டிப்பா சீக்கிரம் கிடைச்சிடும். நீ முதல்ல போனை வை. நீங்க இங்க தான் இருந்தீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல? ஏதாவது ப்ராப்ளம்? எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆர் யூ ஷூர்? அது வந்து கோவில் தர்மகர்த்தா கால் பண்ணியிருந்தாரு. சத்யநாராயண பூஜை ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? ஆனா போறதுக்கு தான் எனக்கு நேரம் இல்லையே. அதனால தான். இல்ல, நான் என்ன நினைச்சேன்? இதோ வரேன் தாமினி மேடம், கொஞ்சம் இருங்க. ஆனா இவன் வெளிய பார்க்க நல்லவன் மாதிரி இருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள என்னமோ இருக்கு. என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா. நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நீங்களும் தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? வெயில் அதிகமா இருக்குல்ல, நான் வேற இந்த துணியை தினமும் தலையில போட்டுக்கிட்டே இருக்கேனா, அதனால வேர்த்து வேர்த்து அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. சொரிஞ்சு சொரிஞ்சு எரியுது வேற. அது சரிம்மா, ஆ. இது நிஜமா வெயிலால தான் நடக்குதா? இல்ல அந்த விக்கோட ரியாக்ஷனா இருக்குமோ? நாளைக்கு திடீர்னு உங்களோட மொத்த முடியும் கொட்டிடுச்சுன்னா அப்புறம் நீங்க பாக்குறதுக்கு ஒரு சன்னியாசி மாதிரி இருப்பீங்கம்மா. எதுக்குடி இப்ப அப்படிலாம் பேசுற? வாய் மூடுறி. ஐயோ கடவுளே, என் புருஷனை தான் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட, என் முடியவாவது என்கிட்ட விட்டு வைப்பா. சரி வாங்க உள்ள போலாம் வாங்க. அரிக்குதுரி. வாமா, கொஞ்ச நேரம் சொரிஞ்சிட்டு வரேன் இரு. உயிர் போனாலும் வாக்கு மீறக்கூடாது. இதுதானே உங்க ராம அவதாரத்துல சொன்னீங்க. எனக்கு கல்யாணம் ஆகி நாளைக்கு நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா என்னோட வாக்கு என்ன ஆகும் சொல்லுங்க கிருஷ்ணா. நீங்க தான் ஏதாவது ஒரு வழியை காட்டணும் கிருஷ்ணா. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி மோகனையோட வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கறேன்னு வேண்டிட்டு இருந்தேன். அதை நான் நிறைவேற்றணும். மோகன் கூட இந்த அளவுக்கு தன்னை பத்தி இப்படி கவலைப்பட மாட்டான். நீ தான் அவனை பத்தி கவலைப்படுற. அடுத்தவங்க சந்தோஷத்தை பத்தி யோசிக்கிறது தப்பா பாட்டி? இல்ல, ஆனா எப்பவும் அடுத்தவங்கள பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தா அது தப்புதான். உனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஆனா எப்ப பார்த்தாலும் நீ மோகன் பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. இனிமே ரிஷியை பத்தி மட்டும்தான் நீ நினைக்கணும். ரிஷியோட பேரை நான் வாழ்க்கை முழுக்க சொல்லிட்டே தான் இருக்க போறேன் பாட்டி. அவரோட சேர்ந்து தானே என் வாழ்க்கையில இன்ப துன்பத்தை அனுபவிக்க போறேன். ஆனா இந்த வீட்ல நான் ஒரு தடவை மோகனையா மனசார சிரிக்கிறத பார்க்கணும். அவர் வாழ்க்கையில இருக்க எல்லா கஷ்டத்தையும் போக்கி ஆகணும். இல்லனா எதுக்கு இங்க வந்தனோ? நான் உன்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இனிமே தப்பான வேலை எதுவும் பண்ணிடாத. நாளைக்கு என் மூஞ்சில கரிய பூசிடாத. பாட்டி இப்படி சொல்லி எனக்கு பாவத்தை சேர்க்காதீங்க. அம்மாடி ராதா, கல்யாணமாக போற பொண்ணோட முகம் பிரகாசமா இருக்கணும். ஆனா உன் முகம் எப்படி வாடி போயிருக்கு பாரு. உன் மனசுல என்ன இருக்குன்னு லதாவுக்கு மட்டும் தெரிஞ்சா அப்புறம் ஒரு நல்ல வரன் நம்ம கையை விட்டு போயிடுமா? அண்ணா பாட்டி, மோகனையா பாருமா, நீ மோகனை பத்தி பேசாத. நீ ரிஷியை போய் பாரு. அவன்கிட்ட 2 வார்த்தை பேசு. அவனை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அண்ணா பாட்டி, மோகனையா போதுமா? இனிமே உன் வாயில மோகன்ங்கிற பேரே வரக்கூடாது. எந்த நேரத்துல உன்னோட அப்பா அந்த மோகன் பேச்ச கேட்டுக்கிட்டே
இங்க கல்யாணம் பண்ண முடிவு பண்ணானோ அவனால அப்பவே பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. இதுல மோகனையா தப்பு என்ன இருக்கு? இதெல்லாம் அந்த வயசான பாட்டியோட வேலை. பிரச்சனைக்கு அவங்க தான் காரணம். போதும், இனிமே மோகன் பேச்சை எடுக்காம அமைதியா இரு. இப்போ உனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. உனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகுற வரைக்கும் இந்த வீட்ல எனக்கு ஒவ்வொரு நாளும் கத்தி மேல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். கிருஷ்ண பரமாத்மா ராதா கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுப்பா. அதுக்கப்புறம் இந்த கழுவிக்கு நீ என்ன கஷ்டம் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். பாட்டி, நான் தான் கஷ்டத்துல இருக்கேன். எனக்கு இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. போதும், நீ ஏதாவது செய்ய போய் அது பிரச்சனையில தான் போய் முடியும். அப்படி நடக்க நான் விட மாட்டேன். இனி எதுவா இருந்தாலும் நான் தான் பண்ணுவேன். பாட்டி, என்ன கிருஷ்ணா இது? பாட்டியே என் மனசை புரிஞ்சுக்காம பேசிட்டு போறாங்க. பழைய உறவோட வாக்கு விட்டுட்டு எப்படி என்னால புது உறவுக்குள்ள போக முடியும்? கடவுளே கிருஷ்ணா, பாட்டி இப்ப என்ன பண்ண போறாங்க? சரி சரி, வரேன். இதோ வந்துடுறேன், இரு. என்னப்பா, எங்கேயாவது கிளம்புறியா? ஆமா பாட்டி, பிருந்தாவனத்துல இருக்கிற கிருஷ்ணர் கோவிலுக்கு போய் ஆரத்தி பார்க்கணும்ல. ரொம்ப நல்ல பழக்கம் இருக்குப்பா உனக்கு. அந்த புண்ணியமான காரியத்துக்கு ராதாவையும் கூட்டிட்டு போகலாம்ல. அவளுக்கும் அந்த தரிசனம் கிடைக்கட்டுமே. இந்த சாக்குல ஒருத்தர் புரிஞ்சுக்க நல்ல வாய்ப்பு கிடைக்கும்ல. நான் தப்பா எதுவும் அட சொல்லிட்டேனா? இல்ல பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணு சேர்றதுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணனுடைய தரிசனத்தை அடையணும். அப்பதான் திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ரொம்ப சரியா சொன்னப்பா நீ. நான் உடனே ராதாவை கூட்டிட்டு வரேன், சரியா? ஹவுனா ஹவுஸ். ஹவுனா ஹவுஸே. ஹவுஸே இல்ல, ஹவுஸே இல்ல, அது ஹவுஸ். அப்படின்னா நான் என்னன்னு உனக்கு சொல்லி கொடுத்தேன்ல. நீங்க சொல்லி கொடுக்கவே இல்லையே மோகனையா. சொல்லி கொடுக்கவே இல்லையா? உனக்கு ஞாபகம் மருதி அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மோகனையா, ஆ, ஞாபகம் மருதி எனக்கு இல்ல, உங்களுக்கு தான் ஞாபகம் மருதி. என்ன? நீங்களே அடிச்சுக்கிட்டா அது நல்லா இருக்காது. நான் வேணா அடிக்கட்டுமா? வந்து அடி வாங்குறதுக்கு தான் என்ன படிச்சு விட்டுருக்காங்கல்ல. மாஸ்டர் ஸ்கேல வச்சு அடிக்க போறேன். இந்தா அடி. இல்ல நல்லா பின்னாடி அடி. இல்ல மோகனையா, அது மோகனையா அப்படிலாம் இல்ல. ஆனா மோகனையா, நீங்க தானே எனக்கு சொன்னீங்க என்ன சொன்ன? அது ஹோம் அப்படின்னா வீடுன்னு. அப்புறம் ஹவுஸே சொல்லல நீங்க. ஹவுஸே இல்ல, ஹவுஸ். ஹவுஸ் House. ஹவுஸ் ஆ. ஹவுஸ். ஹவுஸ் ஹோம் ரெண்டுமே ஒண்ணுதான். ஹவுஸ்னா வீடுன்னு அர்த்தம், ஹோம்னாலும் வீடு தான். ரெண்டுத்துக்கு அர்த்தம் வீடு. அது எப்படி ரெண்டுத்துக்குமே அர்த்தம் வீடா இருக்க முடியும்? வேற வேற வார்த்தை இல்ல, அப்ப அர்த்தமும் வேறவா தானே இருக்கும். ரெண்டுமே எப்படி வீடாகும்? ரெண்டுத்துக்கும் அர்த்தம் வேற வேற இருக்கும். அது ஒரு செகண்ட். ஹோய், இப்படி வா. அது என்னன்னா, ஹவுஸ்னா என்ன அர்த்தம்னா கட்டடம் தமிழ்ல. சரி. இந்த கல்லு, மண்ணு, சிமெண்ட், ஜல்லி எல்லாம் வச்சு ஒரு செவுரு கட்டுவாங்கல்ல, அந்த செவுரு ஒண்ணானா அது வீடா மாறிடும். அப்படிதானே? ம். ஆனா ஹோம் அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா வீடு. அதாவது அன்பா சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதா வீடு. வீடுனா என்ன? அங்க உறவுகள் இருக்கும். இப்ப புரியுதா? ம். ம். புரிஞ்சு போச்சு. ஹவுஸ் ஹவுஸ் அண்ட் ஹோம். ஹோம். இதுல உனக்கு எது பிடிக்கும்? ஹோம் தான் பிடிக்கும் ஹோம் மோகனையா. தான்ல. ஹோம். ஆனா ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேனே. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போவல்ல, ஒருவேளை அது ஹோமா இல்லாம ஹவுஸா இருந்தா, அதாவது அது வீடுக்கு பதிலா வெறும் கட்டடமா இருந்தா, அங்க அன்புக்கு பதிலா வெறும் செங்கலும் சிமெண்ட் மட்டும் இருந்தா என்ன பண்ணுவ? இத பத்தி யோசிச்சு பாத்தியா? அப்ப எங்க ராதா அந்த கட்டடத்தை வீடா மாத்துவா. திடீர்னு இப்படிதான் எப்பவும் சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க. பெஸ்ட். வாங்க.
பொதுவா சில பேர் வீட்டை இணைக்கிறதுக்கு இல்ல உடைக்கிறதுக்கு தான் பாப்பாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு கட்டடத்தையும் வீட்டையும் பத்தி சொல்றது சரியா இருக்காதுப்பா.